அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த பெண்கள் 5-6 பேர், அந்த குழந்தைங்க ரொம்ப ஏழப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புறம்போக்கு நாதாரி மோகம் இருக்கிறா இல்லையா, இந்த திருநாக்கரசு, இவனோட முக்கியமான வேலை என்னென்னா டார்கெட் பண்ணுறது. இந்த மாதிரி ஏழப்பட்ட பெண்களாக பார்த்து டார்கெட் பண்ணுறது, அதுவும் அழகாக இருக்கணும், நல்லா கிளாமராக பேசக்கூடிய வகையில் பார்க்கக்கூடிய டார்கெட் பண்ணுறது. டார்கெட் பண்ணி அவங்க கூட நல்லா நட்பு ரீதியாக பழகிறது, அவங்களுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறது இந்த திருநாக்கரசோட வேலை. இவனுங்க இப்போ மட்டும் இந்த சம்பவத்தை செய்யலை, கிட்டத்தட்ட 2012 இந்த மாதிரி பெண்களோட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பட் இவங்க மாட்டினது 2019. ஸோ 19 அவங்க அண்ணன் பிடிச்சி அடித்து துவம்சம் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோனெல்லாம் பிடுங்குறாங்க. அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் தான், ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனுங்க தான். உடனே அந்த ஃபோனை வாங்கிட்டு இந்த ஆதாரத்தெல்லாம் கேதர் பண்ணி, அந்த ஆதாரத்தை கேதர் பண்ணது விட்டுருங்க, அதை பார்த்து